வணக்கம். திரையரங்கம் வார்ஃபேர். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர்கள் 2 பேர். ரே மெண்டோசா, அலெக்ஸ் கார்லண்ட். இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையையும் அமைத்திருக்கிறார்கள். 2006ஆம் வருடத்தில் ஈராக்கில் நடைபெற்ற போரில் தனக்கு உண்டான உண்மையான அனுபவங்களை இந்த படத்தினுடைய இயக்குனர்களில் ஒருவரான ரே மெண்டோசா கூற, அந்த கதையை, அந்த சம்பவங்களை, அந்த நிகழ்ச்சிகளை திரைப்படமாக இயக்கினால் என்ன என்ற எண்ணம் இன்னொரு இயக்குனருக்கு உண்டாக இருவரும் இணைந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை உருவாக்கத்தில் இறங்கி இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார்கள். எனினும் இந்த படத்திற்கு மூல காரணமாக இருந்தது ரே மெண்டோசாவின் நேரடி அனுபவங்கள். பேட்டில் ஆஃப் ரமேடி என்ற பெயரில் 2006ஆம் வருடத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த படை வீரர்கள் ஈராக்கிற்குள் நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய ஈராக் வீரர்களுடன் போராடி எப்படிப்பட்ட சூழல்கள் அங்கு உண்டாகி இருக்கின்றன, எந்த அளவிற்கு ஈராக்கிற்கு அனுப்பப்பட்ட அமெரிக்க வீரர்கள் தங்களுடைய போர் திறமைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய சாகசங்களை அங்கு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது இல்லையா. இந்த படம் பார்க்கும்போது நமக்கு திரையரங்கில் போய் திரையரங்கில் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி உணர்வே உண்டாகவில்லை. உண்மையாகவே ஈராக்கில் போர்க்கள சூழலில் நாம் இருக்கிறோம். அங்கு நடைபெறக்கூடிய போர் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்களை நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உணர்வு தான் நமக்கு படத்தை பார்க்கும்போது உண்டாகிறது. இன்னும் சொல்ல போனால் திரையரங்கில் அப்படி உட்காந்து அப்படின்னு வரும்போது அந்த டேங்குகளுடைய ஓசை, டேங்குகளுடைய சவுண்டு, டேங்கு அப்படியே பயணித்து வரும்போது அதில் இருக்கக்கூடிய துப்பாக்கிகள் சுட்டு அப்படின்னு இருக்குல்ல, அப்படியே திரையரங்குக்குள்ளேயே அப்படியே சுவரெல்லாம் அதிர்ந்தா எப்படி இருக்கும், பூகம்பம் உண்டாகி லேண்ட்ஸ்லைடெலாம் உண்டாகி அப்படியே தியேட்டர்லேயே அதிர்ச்சி உண்டாகுதோ, தியேட்டர்களுடைய சுவர்கள்லாம் அப்படியே ஆடுதோ அசைதோ அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் படம் பார்க்கும்போதே நமக்கு உண்டாகுது. அந்த அளவிற்கு தொழில்நுட்ப அம்சங்கள் இருக்குல்ல, அது அருமையாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த போர்க்கள காட்சிகள் அப்படின்றதெல்லாம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையாகவே நடைபெற்ற அந்த சம்பவங்களுடைய காட்சிகள் இருக்குல்ல, அதை இந்த படத்தில் அப்படியே பயன்படுத்தியிருக்கிறாங்க, உண்மையான காட்சிகளை. அதனால் அந்த டேங்குகளுடைய பாதிப்பு, டேங்குகளால் உண்டாகக்கூடிய மாற்றங்கள், அந்த டேங்குகள் போர்க்களத்தில் பயணித்து போகும்போது சுடப்படும் காட்சிகள் நடந்து பல பேர் இறந்து, பலர் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்து, கைகளை இழந்து, கால்களை இழந்து, அப்படி குடலெல்லாம் வெளியே ஒரு இடத்துல அதெல்லாம் படம் ஃபுல்லாகவே நமக்கு பார்க்கவே கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவங்கன்னா பார்க்குறது கஷ்டம். ஏன்னா குடலெல்லாம் அப்படியே சரிஞ்சு வெளியே கிடக்கும். அதை எடுத்து அப்படியே உள்ளதுக்கி வயிற்றுக்குள்ள வச்சு சொருகி வைப்பாங்க. அது மாதிரி அந்த காயங்கள்லாம் தச்சு அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, கையெல்லாம் உள்ளே விட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே என்னையா இது, இப்படியெல்லாம் போர் நடக்கிற இடத்துல இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த அளவுக்கு கொடூரமான காட்சிகளா, இந்த மாதிரி மென்மையான மனசு கொண்டவங்களாம் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி பதைப்பு நமக்கு உண்டாகக்கூடிய அளவிற்கு உள்ள உண்மையான காட்சிகளை இந்த திரைப்படத்தில் இடம்பெற வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலேருந்து வந்த அந்த போர்க்கள வீரர்கள் இருக்காங்களே, அவங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 மாடிகளை கொண்ட கட்டிடத்திற்குள் நுழைந்து, அங்கே ஃபேமிலி இருப்பாங்க, 2 ஃபேமிலிகள். அந்த ஃபேமிலி பீப்புள்கிட்ட எங்களால் உங்களுக்கு ஆபத்து எதுவுமே வராது, அமைதியாக இருங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவு தொல்லை எதையுமே கொடுக்க மாட்டோம், நாங்கள் போகிறது வர அமைதியாக இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆறுதல் கூறி அவர்களை வெறுமனே இருக்க செய்து விட்டு அந்த வீட்டினுடைய பல பகுதிகளில் இருந்து கொண்டு துப்பாக்கிகளை கையில் வைத்து கொண்டு போர்க்கருவிகளை இணைத்து கொண்டு அவர்கள் எப்படி தங்களுடைய செயல்களை நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்றத நாமே
திரைப்படத்தின் மூலமாக பார்க்கிறோம். 1 மணி நேரம் 38 நிமிடங்கள் தான் இந்த படத்தினுடைய ஃபுட்டேஜ். 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்ப்பது அப்படின்றதே ஒரு நல்ல அனுபவம், ஒரு அரிய அனுபவம். போர் நடக்கக்கூடிய களத்திலேயே நாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி உணர்வு இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே உண்டாகும். டேவிட் ஜே தாம்சன் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். போர்க்கள காட்சிகளை மிக அருமையாக இவர் படமாக்கி இருக்கிறார். ஃபின் ஓட்ஸ் இவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இந்த படத்தினுடைய காட்சிகளை அருமையாக இவர் தொகுத்திருக்கிறார். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வார்ஃபேர் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை கட்டாயம் நீங்கள் பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் ஈராக்கில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன, அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட போர் வீரர்கள் ஈராக்கில் தங்களுடைய பங்களிப்பை எந்த அளவிற்கு செய்திருக்கிறார்கள், இவர்களுடைய செயல்களின் மூலம் ஈராக்கில் எப்படிப்பட்ட சூழல்கள் உருவாகி இருக்கின்றன, அதனால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த போர்க்கள வீரர்கள் டேங்குகளுக்குள் அமர்ந்து பயணம் செய்து அங்கிருந்து கிளம்பிய பிறகு வீடுகளுக்குள் இதுவரை துப்பாக்கிகளுடன் போர் கருவிகளுடன் மறைந்து இருந்த ஈராக்கினுடைய போர் வீரர்கள் தெருக்களில் வெளியே வந்து எப்படி அமைதியாக எதுவுமே பேசாமல் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதோட படம் முடியும். போர் சூழல் அப்படின்றது இருக்கும்போது ஒரு நாடு எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது, ஒரு நகரம் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது, அந்த நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வெளியேறி வீடுகள் எப்படி காலியாக கிடக்கின்றன, தெருக்கள் எப்படி மயான அமைதியுடன் இருக்கின்றன, எந்த அளவிற்கு ஒரு நாடு சிறிது கூட உயிர்ப்பே இல்லாமல் சுடுகாட்டை போல இருக்கிறது என்பதை இந்த படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே வார்ஃபேர் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறையாவது பாருங்கள் என்று நான் கூறுகிறேன்.